தமிழகத்திற்கு என்டிஏ செய்துள்ள துரோகங்கள் பட்டியல் என பல்வேறு கேள்விகளை முன்வைத்து முதலமைச்சர் பதிவொன்றை வெளியிட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சர் தன்னுடைய பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே என குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதி, சமக்கர சிக்ஷா கல்வி நிதி எப்போது வரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் கொடுக்கப்பட உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும் என்றும், பாஜக ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாய் காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடரும் மாநிலங்கள் மீது நிதி சுமையை ஏற்றி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டக்கூடிய இந்த விபிஜி ராம்ஜி என்ற திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 10 ஆண்டுகளாக இன்ச்சாக மத்திய பாஜக அரசு இழைத்து வரக்கூடிய மதுரை எய்ம்ஸ் எனும் 10வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் என்றும், இயற்கை பேரிடருக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போது வரும் என்றும் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். ஓசூர் விமான நிலையம், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும் என்றும், கீழடி அறிக்கை எப்போது வெளிவரும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் என்றும், தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யக்கூடிய பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் தோல்வியைத்தான் கொடுப்பார்கள் என்றும் தொடர்ந்து முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலை குறிப்பிட்டிருக்கிறார். 1 மணி நேரத்திற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும், தொடர்ந்து திமுக ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியை அகற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்த அந்த அரசியல் பதிவுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார்.